அதாவது சென்னையில மலையாளிஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? என்னோட அசம்ஷன், என்னோட கேல்குலேஷன் படி பார்த்து ஒரு 2.5 லட்சம் பேர் இருக்கும். 2.5 லட்சம் பேர். இப்போ 2.5 லட்சம் பேர் இங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்றபடி பார்த்தா மலையாளிஸ் வந்து விஜய்க்கு வந்து பெருவாரியான சப்போர்ட் கொடுக்குறாங்க. 2.5 லட்சம் பேரும் ஓட்டு போடுவாங்க. 2.5 லட்சம் பேர் ஓட்டு? ஆமா. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க இந்த விஷயத்தை? நான் என் பக்கத்து வீட்டுல இருக்க சேட்டாட்ட கேட்டேன். அவரு சொன்னாரு இந்த ஓட்டு விஜயானு அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஒரு ஆள் சொன்னதை வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க? ஆமா. சூப்பர் சார், சூப்பர். ஆமா, அது ஆக்சுவலி மலையாளிஸ் வந்து சென்னையில பல இடங்கள்ல டீ கடை வச்சிருக்காங்க, பல கடைகள் வச்சிருக்காங்க, பல தொழில்கள் செய்யறாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனா இப்படியெல்லாம் நம்ம சொன்னா அது நரேட்டிவா செட் ஆகும். புரியுதுங்களா? அவங்களுக்கு இந்த இடத்துல பாதுகாப்புன்றது ஒண்ணு யார் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா, அதையெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். இந்த இடத்துல வாழ்வாதாரம் அவங்களுக்கு உயர்ந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம அதெல்லாம் மறைக்கணும். அப்படியெல்லாம் பேசினாதான் நம்ம வந்து பண்ண முடியும்.